ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 1ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th இருக்க 9 இயல்கள் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முதல் இயலில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் இயலில் இருக்க முதல் செய்யுள் எங்கள் தமிழ். இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும் என்ற சொல்லின் பொருள் ஊக்கப்படுத்தும். விரதம் என்ற சொல்லின் பொருள் நோன்பு. குறி என்ற சொல்லின் பொருள் குறிக்கோள். பொழிகிற என்ற சொல்லின் பொருள் தருகின்ற. நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் என் கதை, மலைக்கல்லன், சங்கொலி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். புக் பேக் கொஷின்ஸ். நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒலி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வானொலி. இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் ஒன்றல்ல இரண்டல்ல. இப்பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடல் வரியை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும். ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் இணை. அற்புதம் என்ற சொல்லின் பொருள் வியப்பு. முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். உபகாரி என்ற சொல்லின் பொருள் வள்ளல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவர் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தவர் யார்? குமணவள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. புக் பேக் கொஷின்ஸ். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஷ் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஒப்புமை இல்லாத. இந்த இயலில் இருக்க 3வது பாடம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலையாகும். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலையாகும். மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்பது யாருடைய கூற்று? மு. வரதராசனாரின் கூற்று. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறியவர் தொல்காப்பியர். குழந்தைக்கு தாய்மொழி எவ்வாறு அறிமுகமாகிறது? கேட்டல் மற்றும் பேசுவதால் அறிமுகமாகிறது. குழந்தைகளுக்கு பிற மொழிகள் எவ்வாறு அறிமுகமாகிறது? படித்தல் மற்றும் எழுதுதலால் அறிமுகமாகிறது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாவேந்தன் பாரதிதாசன்.
செந்தமிழைச் செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். புக் பேக் கொஷின்ஸ். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியனவாகும். பேசுதல் மற்றும் கேட்டல் ஆகும். ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். எழுத்து. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று டேஷ் தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். உலக வழக்கு என்றும் கூறுவர். இந்த இயலில் இருக்க 4வது பாடம் சொலவடைகள். சொலவடைகளுக்கு சில உதாரணங்கள். உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் வாங்க. காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். இந்த இயலில் இருக்க இலக்கணம் குற்றியலுகரம் குற்றியலிகரம். தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து சார்பெழுத்து என இருவகையாக பிரிப்பர். முதலெழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் ஆகும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். குற்றியலுகரம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியலுகரம். குசுடு துப்புரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம். உதாரணம்: காசு, எஃகு, பாட்டு, சால்பு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதற்கு பெயர் முற்றியலுகரம். உதாரணம்: புகு, பசு, விடு, மாவு, ஏழு. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படும் சாரியைகள் கரம், கான், காரம், கேனம். குறில் எழுத்தை குறிக்க கரம், நெடில் எழுத்தை குறிக்க கான், குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். முதலில் நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை அடுத்து வரும் ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும். எடுத்துக்காட்டு: காடு, மாசு, காது, ஆறு. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: எஃகு, அஃது. உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: அரசு. வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். கசட தப்பர ஆகிய மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பாக்கு, பத்து, உப்பு. மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஞங்கன, நமன ஆகிய மெய்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: பங்கு, மஞ்சு, பந்து. இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். எரள, வழல ஆகிய மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: எய்து, சால்பு. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ். இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமைவதில்லை. சு, டு, ரு. குற்றியலிகரம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ஈ எனும் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது குற்றியலிகரம் ஆகும். எடுத்துக்காட்டு: கொக்கியாது, கேன்மியா. குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை உயர்திணை மற்றும் அஃறிணை. முக்கணி மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐவகை நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு மற்றும் துவர்ப்பு. அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். ஊடகம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் மீடியா.
மொழியியல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் லிங்குஸ்டிக்ஸ். ஒலியியல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் போனோலஜி. இதழியல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஜேர்னலிசம். பருவ இதழ் என்ற சொல்லின் ஆங்கில சொல் மேகசைன். பொம்மலாட்டம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் பியூபட்ரி. எழுத்திலக்கணம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஆர்த்தோகிராபி. உரையாடல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டயலாக்.